ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்னத்திற்காக இந்த பதிவு. சுக்கிர கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் 11 நாட்கள் பயணிப்பதற்கான பலாபலன்கள், அதாவது ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 22 வரை. இந்த நாட்களுக்காக நமக்கு என்னென்ன விஷயத்தில் நமக்கு நன்மை தரும் அல்லது எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம லக்னத்திற்கு சுக்கரனுடைய வீடு லாபஸ்தானம், 11ஆம் இடம் ரிஷபம். அதே போல் இன்னொரு சுக்கரனுடைய வீடு துலாம், 4ஆம் இடம். இந்த 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிற சுக்கரன் நட்சத்திர ரீதியாக எந்தெந்த வீட்டில் இருக்காருன்னு பார்த்தா, சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமாகவும், தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமாகவும், மேசராசியில் பரணி நட்சத்திரமாகவும் நட்சத்திர கான்செப்டை வச்சிருக்கார். இந்த வீடுகள் நம்முடைய கடகலக்கணத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்கின்ற பொருளாதார ஸ்தானம், வேலை, சொந்த தொழில், சர்வீஸ் பண்ணுற அமைப்பை குறிக்குது. அப்போ சுக்கிரன் பலமாக நம்ம பிறந்த ஜாதகத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா பண வரவுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுப்பாரு. பணப்புழக்கத்துக்கு அவருடைய திசையில் நல்ல சம்பாத்தியத்தை அடைவதற்கு வழிவகுப்பார். அதே போல் தொழில் பலம், அங்கீகாரம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பு கொடுப்பார். அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்ற சுக்கிரன் இப்போ இந்த நாட்கள், இந்த 11 நாட்களில் நமக்கு 2ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் வர்றார். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது அந்த 2ஆம் இடத்துக்கு ஒரு பலம். அதே போல் சுக்கிரனுடைய சொந்த வீடான 4ஆம் இடத்துக்கு ஒரு பலம். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய பண வரவுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். நம்ம கையில் பணம் சேருவதற்கும் நல்ல காலகட்டம். அல்லது பொருள்களாக ஒரு அசட்டு, ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகத்தையும் கொடுக்கும். பணம் சேர்ந்து அதன் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி அடையிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு பொருள்கள் வாங்கிறது, நகைகள் வாங்கிறது மற்றும் வாகனம் வாங்கிறது, இத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கொஞ்சம் பலவீனம் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி, நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம பிறந்த நேரத்தை வச்சு நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது 12 பாவத்துக்கும் நம்ம உபநட்சத்திரம் எடுக்கிறோம். அந்த மாதிரி வரும்பொழுது சுக்கிரன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா, அது மாதிரி திசையும் நடந்ததுன்னா கஷ்ட நஷ்டத்தையும் விரயத்தையும் செலவுகளையும் அனுபவிக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி உபநட்சத்திரமாக வராமல் இருந்தாலே சுக்கிரன் நமக்கு இந்த 2, 6, 10 அப்படின்ற தொழில் மேன்மையை பலப்படுத்துவார், நல்லது பண்ணுவார். உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் பண வசதி, பணப்புழக்கம், வருமானம் அதிகரிக்கும். அதில் நல்லா ப்ராப்ளம் இல்லாமல் போகும். சில பிரயாணங்கள் பண்ணுறதுக்கும், சில பேரை சந்திக்கிறதுக்கும், அதே போல் தகவல் தொடர்பு மற்றும் ஆவணங்கள், இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு போடலான்னு நினச்சிட்ருப்பீங்க, அது திடீர்னு தடையாகும், திடீர்னு ஹெல்டப் ஆகும். அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிளானை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், எதிர்பார்ப்பை வச்சுக்கூடாது. அதே போல் பிரயாணங்கள், பக்கத்து வீட்டு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதை பார்க்கலாம். இல்லை அவர்கள் மூலமாக நமக்கு சில நெருக்கடிகள், மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். மற்றபடி நம்ம ஒரு இடம் வாங்கிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, வாகனம் வாங்கிறதுக்கோ சிறப்பான காலகட்டம். அது நன்மையாக, வளர்ச்சியாக உங்களுக்கு அமையும். சுக்கிரனாலே நல்ல சொகுசு, ஆடம்பரம், நல்ல புதிதாக லேட்டஸ்ட் டிசைனாக அமையிறதுன்னு அர்த்தம். அப்போ வாகனம், வீடு இதெல்லாம் அந்த மாதிரி அமையும். அதே போல் பணப்புழக்கமும் நல்ல வகையில் நமக்கு அதிகரிக்கும், அசட்டும் கிடைக்கும். ஆபரணங்களாகவும் லேட்டஸ்ட் மாடல் ஆபரணங்களும் நம்ம அமைச்சிக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், ஒரு கௌரவத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு இப்போ படிக்கிற குழந்தைன்னா படிப்பில் ஒரு செல்வாக்கை கொடுக்கும், அதெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் சில செலவுகளும் அவர்கள் வழியில் நமக்கு நடக்கும், அது சுப செலவுகளாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்மைகள் கொடுக்கும்.
இப்போ வேலையில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வேலையில் வந்து நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், வேலையில் வந்து நமக்கு ஈடுபாடு அதிகமாகும். அது மாதிரி நம்மளுடைய ஈடுபாட்டினால நம்ம செய்கிற வேலை வந்து போற்றப்படும், அது வந்து பாராட்டுகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்காது, எமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. அன்பு, பாசம், நேசம் இதில் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொருள் சார்ந்த எண்ணங்கள் ஜாஸ்தியாக ரெண்டு பேருக்குமே அலைமோதும். அதாவது பணத்தை பற்றி சிந்தனையாகவே பேச்சுவார்த்தைகள், நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே பணம் சார்ந்ததாக இயங்கும். அப்படி இயங்கும்போது கொஞ்சம் அது எமோஷனுக்கு அவ்வளோ நல்லதல்ல. அப்போ தாம்பத்திய உறவு அப்படிங்கிறத கடந்து பொருளாதாரம் சார்ந்து மன திருப்திங்கிறது உண்டாகும். ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த அந்யோன்யம், அன்பு, பாசம் பகிர்தலில் கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும் இந்த 11 நாட்கள். அதுபோக பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வளோ நல்லா இல்லை, ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பேரண்ட்ஸு, தகப்பனார் சம்மந்தப்பட்ட சொத்துக்களோ இல்லை அது சார்ந்த அவருடைய சார்ந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்டதுலேயோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம அதில் ஈடுபாடுகளை குறைச்சிக்கணும். அதே போல் தான் குலதெய்வ கோயில், ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகள், இதில் எல்லாம் வந்து நமக்கு அவ்வளவு ஒரு வளர்ச்சி இல்லை. சொந்த தொழில் பண்ணுறீங்க, அது ஜவுளி உற்பத்தி ஆகட்டும், இந்த கார்கள் ட்ரேடிங் பண்ணுறதாகட்டும், ஆபரணங்கள் விற்கிறதாகட்டும், பல டிசைனிங் சாரீஸ் இருக்குது, பட்டு சாரீஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அருமையான வளர்ச்சியை கொடுப்பார். அனைத்து விதமான தொழில்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, மருத்துவம் சார்ந்த தொழில், லாட்ஜு, ஹோட்டல்ஸு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த ஒரு தொழிலை செய்கிறவங்க, A to Z சர்வீஸு, இது கேட்ரிங்லேருந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து திருமண மண்டபம் வச்சிட்ருக்கவங்க முதல் கொண்டு அந்த மாதிரியான தொழில் ஈடுபாடுகள் வச்சுருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதே போல் மூத்த சகோதரம், சகோதரி வகை, அதுக்கான விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சில அன்பு சார்ந்த விஷயங்களில் சில நெருக்கடிகள் உண்டாகும், அல்லது கடன் சார்ந்த தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. அது இந்த 11 நாட்களில் அவங்களுடைய ஈடுபாடுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி மூலதனத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒரு அடிஷ்னலாக ஒரு வேலைக்கு அல்லது ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்லதாக. அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால நமக்கு வளர்ச்சியும் தென்படும். இப்படி நம்முடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோட நறுமணம் கமலக்கூடிய அமைப்பில் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய, அனைத்து விதமான பொருள்களையும் லேட்டஸ்டாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்குற கிரகம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் சுயபலம் பெறும்போது மேலும் பொருளாதாரத்தையும் தொழில் பலத்தையும் வளர்ச்சி செய்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.